ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஐங்கரன் கதைக்கிறேன். நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு சொன்னா அமெரிக்கால தான். நாங்க இப்ப இந்த வீடியோல என்னத்தை பார்க்க போறோம்னு சொன்னா, நாங்க இப்ப ஒரு மார்க்கெட்டுக்கு போறோம். பிலியா மார்க்கெட். அங்க சாட்டர்டே சண்டேல தான் இந்த மார்க்கெட் ஓபன் பண்ணுவாங்க. அங்க சகல விதமான கடையும் இருக்குது. அதாவது A to Z சர்வீஸ் மாதிரி சகல விதமான கடைகளும் இருக்கு. மரக்கறி கடையில இருந்து, மீன் கடையில இருந்து, லைவா கோழி எல்லாம், உயிர் கோழி, ஆடு, மாடு, கோழி, நாய்க்குட்டிகள் எல்லாமே விற்கிறாங்க. அப்ப அந்த வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. அதற்கு முன்னாடி யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வாரீங்கடா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நாங்க ஹைவேலாம் போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, மழை பெய்து கொண்டு இருக்குது. அப்ப இன்றைக்கு இந்த நாங்க போற மார்க்கெட்டு சாட்டர்டே சண்டேல தானே ஓபன் பண்ணுவாங்க. அப்ப நாங்க இப்ப போய் கொண்டிருக்கிறோம். போயிட்டு அந்த மார்க்கெட்ல என்னென்ன இருக்குது எப்படின்னு சொல்லி போயிட்டு நாங்க கண்டினியூவா பார்ப்போம். இப்ப துசாந்தி நிலப்பறை இப்ப காருக்குள்ள துசாந்த் எப்படி நடந்து கொள்வாருன்றதான் நீங்க பார்த்து வந்துருக்கீங்க. துசாந்த் என்ன மாதிரி வீடியோ எல்லாம் பாக்குறீங்களா? இந்த கடைசியா என்ன வீடியோ பாத்துறீங்க? கடைசியா என்ன லேப்டாப் என்ன வீடியோ பார்த்து? லேப்டாப் வேண்ட போன கடைக்கு அது பார்த்துட்டு போயிட்டு சமைச்சு சாப்பிட்டது அது பார்க்கலையா? அப்ப நாங்க இப்ப போயிட்டு 2 சாமான் வேணும். அப்ப நாங்க போயிட்டு நான் உங்களுக்கு கடைகளையும் சுத்தி காட்டிட்டு அப்படியே நாங்க சில பொருட்கள் வேண்ட போறோம். அப்படியே வாங்கத்தான் போறோம். அப்படியே கண்டினியூ பாருங்க. இது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட். நீங்களும் ஜோர்ஜியால, அமெரிக்கால ஜோர்ஜியால இருந்தா இந்த மார்க்கெட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா சகல விதமான பொருளும் பண்ண. நீங்க என்ன வேணும்? இப்ப நாய்க்குட்டி வாங்கணும்னு சொன்னா இங்க சகல விதமான நாய்க்குட்டியும் இருக்கு. அதாவது 100 ரூபாயில இருந்து 3000 4000 கூடி நாய்க்குட்டி விற்கிறாங்க. நீங்க இப்ப கார் கோயில் மாத்தணுமோ, கண்ணாடி மாத்தணுமோ என்றாலும் எல்லாமே இங்க இருக்கு. மரக்கரையில இருந்து இப்ப உயிர் கோழி வேண்டணும், உயிர் நாட்டுக்கோழியோ நாட்டுக்கோழி வாங்கணும் என்றாலும் இங்க வாங்கலாம். மற்றது வாஷிங் மிஷின்ல இருந்து, ஃப்ரிட்ஜ்ல இருந்து, டிவியால் எல்லாமே மலிவா. இப்ப நீங்க வெளியில வாங்குற விலையோட ஒப்பிடக்குள்ள இங்க நல்ல மலிவு. அது இங்க கூடுதலா நாங்க அந்த காசு தான் யூஸ் பண்ணணும். ஆனா சில கடையில கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அக்செப்ட் பண்றாங்க. ஆனா இங்க கூடுதலா மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் போற ஆக்கள்லாம் தங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் வேணும் என்ற செய்யறாக்கள்லாம் இங்க வேலை செய்யறாங்க. என்று சொன்னா சாட்டர்டே மண்டே டு ஃப்ரைடே ஒர்க்குக்கு போவாங்க. சாட்டர்டே சண்டே இங்க தாங்கள் ஒரு பிசினஸ் மாதிரி செய்யறாங்க. இப்ப கூடுதலா அப்படித்தான் நாட்கள் இருக்கிறாங்க. ஏண்டா இது ஒன்லி 2 days தான் ஒன்லி ஓபன் பண்றாங்க. அப்ப நாங்க போய் உள்ளுக்கு போய் என்ன மாதிரி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே கண்டினியூ பார்ப்போம். அப்படியே தொடர்ந்து பாருங்க. ஓகே சுசாந்த், ஏதாவது சொல்ல போறீங்களா? பாட்டு படிச்சு காட்டுங்க. இந்த பாட்டு அந்த ஆனந்த யாழை மீட்டுக்கிறாளே அதை பாடுறீ. துக்காந்து சாந்தம் பாடு, 2 பேரும் பாடும். ஓகே, இங்கிலீஷ் பாட்டு ஏதாவது? ஓகே, அப்படியே கண்டினியூ பாருங்க. அப்படியே நாங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு கண்டினியூ எல்லாம் அப்படியே தொடர்ந்து பாருங்க. இப்ப பாருங்க, கடுமையா மழை பெய்து பாருங்க. அப்ப நாங்க
விடிய வலிக்கிட்டாங்க. நாங்க நிக்கல, மழை பெய்யும்ட்டு. ஆனா மழை குணம் இருந்ததான். ஆனா இப்ப வந்து பயங்கரமா மழை பெய்து கொண்டிருக்கு. அப்படியே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு மார்க்கெட்டை கொண்டே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து மார்க்கெட்டு கிட்ட வந்துட்டோம். இப்போ மார்க்கெட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். அப்படியே உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. அப்படியே கண்டினியூவாக பாருங்க. இதில் பாருங்க, முன்னுக்கே வந்து இதில் சாடிகள் எல்லாம் பூங்கண்டு வச்சு விற்று கொண்டிருக்கணும். அங்கால உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. இதில் பாருங்க, தொப்பி அந்த வயர் மாதிரி கீழே இருக்க அமத்த வந்து திரையாடுது. பாருங்க, இதுக்குள்ள வந்து நாங்க இப்ப கடைக்குள்ளால போய் கொண்டிருக்கோம். பாருங்க, நிறைய சாமான்கள் எல்லாம் போட்டு விற்று கொண்டிருக்காங்க. பாருங்க, இதுல பாருங்க வாஷிங் மிஷின் எல்லாம் போட்டு விற்கணும். இதுல பாருங்க மரக்கண்டுகள், இப்ப ஆப்பிள், பியர்ஸ் எல்லாமே போட்டு இதுல விற்கிறாங்க. பாருங்க, பூங்கண்டுகள் எல்லாம் போட்டு இதில் விற்கணும். அப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம் என்னென்ன இருக்கு என்ன மாதிரின்னு சொல்லி உள்ளுக்கு போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்கு தான் பார்த்து கொண்டிருக்கோம். இதில் வந்து கச்சா நகைகள் போட்டு விற்கணும். பரத்து இதில் பாருங்க பூக்கள் எல்லாம் செய்து வச்சு விற்கிறாங்க. இதில் பாருங்க இசைக்கருவியல் வந்து வச்சு விற்கிறாங்க. அப்ப சுசான் எதை பிடிச்சிருக்குது? ஓகே, அப்ப உள்ளுக்கு போய் என்ன உள்ளுக்கு நிறைய இசைக்கருவியல் இருக்கு. உள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்படி இருக்குது. சுசாந்த் இதுல வந்த இடத்துல வந்து மியூசிக் வந்து பிளே பண்ணி கொண்டிருக்கிற. யாராவது வீடியோ பார்க்குற நீங்க என்ன மாதிரி பிளே பண்றன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதான் வேண்டாம் பிராத்து சார். ஓகே, அப்ப நாங்க வந்து இப்ப வாங்க வந்தது இதுதான். பாருங்க, இதுல ஸ்டாண்டும் இதாவது வேண்ட போறேன். இதே வந்து ஸ்கூல்ல வந்து பழகுறதுக்கு வாங்க போறவா. அப்ப வாங்கி இரண்டிட்டு ஒரு பிறகு வாசிச்சு காட்டணுமே எப்படி வாசிக்கிறேன்னு சொல்லி துக்கா வீடியோல வாசிச்சு காட்டுமா. அப்ப நாங்க வந்து இப்ப இதுதான் வாங்க வந்து நாங்க இப்ப துக்கா வந்து வாசிச்சு காட்ட போறோம். காட்டிட்டு நாங்க இந்த மாதிரி என்ன டிசைட் பண்ணோம். ஓகே சுசாந்தாடி, இதுதான் வாங்க போறோம். அப்ப துசான் வந்து ட்ரை பண்ணி கொண்டிருக்கிற பார்ப்போம். இதுல பாருங்க இசைக்கருவிகள் எல்லாம் பாருங்க இப்படி எல்லாம் போட்டு விற்கணும். அப்ப நீங்களும் வந்து ஜோர்ஜியால இருந்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா எல்லா பொருட்களும் சகல உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, இப்ப நாங்க வந்து வாங்கிட்டோம். இப்ப வலிக்கிட போறோம். இந்தியால வந்து வேற என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாங்க வலிக்கிடுவோம். இதுல பாருங்க இவ்வளவு குரோட்டா இருக்குன்னு. இதுல பாருங்க அலைவண்டேக்கு வந்து எல்லாம் செய்து வச்சிருக்கேன். இதுல பாருங்க கைவினை பொருட்கள் செய்து வச்சிருக்கேன். இதுல மணிக்கடை ஐட்டங்கள் எல்லாம் அது பாருங்க. இதுல பாருங்க வீட்டு சாமான்கள் போட்டு வைக்கிறேன். சும்மா அந்த நூல் கட்டிகள், கத்திகள், அதுகள், கிளிப்புகள் அப்படி அந்த ஐட்டங்கள் போட்டு வச்சு விற்கிறாங்க. அதான் நாங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. வந்தீங்கண்டா வாங்கல. இதில் பாருங்க சகல ஐட்டம் வந்து கேட்கணும். இதில் பாருங்க எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் எல்லாம் போட்டு வச்சுக்கணும். என்ன இது விருப்பமா உனக்கு? இது வந்து சின்ன பிள்ளையெல்லாம் யூஸ் பண்ற. நீ இது வச்சுக்கிற என்ன? இதுல பாருங்க தொப்பிகள் எல்லாம் அந்த செய்து வச்சிருக்கு. இதுல பாருங்க விலை போட்டிருக்கு. டென்ட் வந்து 16 ரூபாயா. டென்ட் எடுத்தா டிஸ்கவுண்ட் தான் 2 போட்டிருப்பான்.
2 எடுத்தா டிஸ்கவுண்ட் இருக்கு. இதுல வேறங்க பெல்ட்டுகள் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இங்க வேறங்க அந்த கேர்ள்ஸுக்கு இதுன்ற பெல்ட் நல்ல வடிவா இருக்குங்க. இதுல வேறங்க பாட்டாக்கள் சோக்ஸ் ஐட்டங்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. நீங்களும் வந்து ஜோர்ஜியாவில் இருக்கிறீங்கண்டா வாங்க, வந்து பாருங்க. இப்படி கடைகளை பாருங்க. இந்தியாவில் வந்து எல்லாமே தொப்பி மெட்ரஸ்கள், இந்தியாவில் வந்து எல்லாம் அந்த எலக்ட்ரானிக் இந்த ரில்லர்கள் அதுகள் எல்லாம் போட்டு விற்கணும். அங்கால பாருங்க அந்த மட்பாண்ட ஐட்டங்களும் அதில் போட்டு விற்கணும். இந்தியாவில் பாருங்க எப்படி இருக்கு. அந்த இந்த கைவினை பொருட்கள் மாதிரி எல்லாமே மரத்தால் எல்லாமே இது வந்து சைனால இருந்தால் பெறுது. எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. சூப்பராக இருக்கு, பார்க்கவே அழகா இருக்கு பாருங்க. அவங்களுக்கு இதில் பாருங்க எல்லாமே இந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுற கேம்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. பொம்மையால் இதில் பாருங்க வடிவான அந்த இதுகள் எல்லாம் நல்ல வடிவா இருக்கு பாருங்க. பொம்மைக்கு எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கு. இதுல பாருங்க பாருங்க படங்கள் எல்லாம் வச்சு வைக்கணும் பாருங்க. இதுல பாருங்க டாய்ஸ் எல்லாம் போட்டு வச்சு வைக்கணும். சுசான் வாங்க அங்கால போய் பார்ப்போம். இதுல பாருங்க எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் எல்லாம் வச்சு வைக்கணும் பாருங்க. இதுல எவ்வளவு பேர் ஆட்கள் வந்தோன்றது. இதுல பாருங்க கோழிகள் எல்லாம் நாட்டுக்கோழி வந்து இது வந்து மெக்சிகோல இருந்தாங்க. வீட்டை நிக்கிற வரையில எப்படி காய்ச்சிட்டு இது நல்ல ஒரு போஞ்சி இனம்தான். நல்லா இருக்குமென்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இது வந்து அவங்க வந்து ஒரு டிஷ் 3 ரூபாய்க்கு வைக்கிறாங்க. இது வந்து கீரைகள் போட்டு வைக்கணும் பாருங்க. இதுல கொட்டு மிளகாயம் போட்டு வைக்கிறாங்க. இதுல பாருங்க சிவத்த பைத்தங்க இருக்கு, பூசணிக்காய். இது அந்த புளி வண்டியில பாருங்க எப்படி இருக்கு. இதுல பாருங்க மஞ்சள் வாட்டர் மிலன் வச்சு வைக்கிறாங்க பாருங்க. சிவப்பு தானே பார்த்துருப்பீங்க. இது வந்து மஞ்சள் வாட்டர் மிலன். இதுல பாருங்க பழங்கள் போட்டு வைக்கணும். இதுல பாருங்க ஒரு மாங்காய் 2.50 ரூபா, 2 மாங்காய் 5 ரூபாயா. பாருங்க எந்த பெரிய மாங்காய் உண்டு. இதுல பாருங்க நிகழ்ச்சி நடக்கும். இப்போ நாங்கள் சாமான் எல்லாமே வாங்கிட்டு இப்போ நாங்கள் சாப்பாடு சரியான பசியாக இருந்தது. சரியாண்டிட்டு சாப்பாடு கடைக்கு வந்து பார்த்தா எவ்வளவு பேர் திருவிழாவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறோம். அட்டவாசி அதில் இருக்கிறது ஸ்பானிஷ் பீப்புள் தான் இருக்கிறோம் பாருங்க. இப்போ நாங்கள் வந்து என்ன ஆர்டர் பண்ணாங்கன்னு சொன்னால் சிக்கன் விங்ஸும் மற்றது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் தான் ஆர்டர் பண்ணாங்க. பின்னுக்கு பாருங்கள் எவ்வளவு சனமண்டு. ஏன்னு சொன்னால் இங்கே வந்து குறைஞ்சது 5000-6000 பேராவது வருவாங்களேன்னு சொன்னால் இங்கே வந்து எல்லா கடையும் இருக்கிறபடியாக நிறைய பேர் வராங்க. இங்கே வந்து வித்தியாசமான ஃபுட் எல்லாம் இருக்குது பாருங்க. இதில் நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு வந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ணின சாப்பாடு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஏனென்றால் நல்ல பசியோ இருந்தேன். நாங்கள் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு இப்போ பாருங்க நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஒன்று எடுத்து சாப்பிட்றேன். டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது. அப்போ சிக்கன் விங்ஸையும் சாப்பிட்டு பார்ப்போம். சிக்கன் விங்ஸ் பாருங்க ஆவி பறக்குது, அப்படி டேஸ்ட்டு. அப்போ சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு அப்போ நாங்கள் இனி வெளிக்கிட போகிறோம். ஓகே, அப்போ நாங்கள் இப்போ மார்க்கெட் எல்லாம் போயிட்டு சாமான் எல்லாம் வாங்கிட்டு வெளிக்கிட்டோம். துசாந்த் என்ன வேணுங்க கழுத்தில் போட்டுருக்கோம். ஓகே, அப்போ ஹாப்பியா சாப்பிட்டதா ரெஸ்டாரண்ட்டில்? ஓகே, அப்போ இத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். பாய்.